ஓலைச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே 2025 வருஷத்துக்கான சனி பயிற்சி பலன்களை கொடுக்கலான்ட்டு இருக்கேன். சனி மேஷ ராசிலேருந்து 29/3/2025 அன்னைக்கு மீன ராசிக்கு போய் அங்கே 2.25 வருஷம் 3/6/2027 வரலும் சஞ்சரிக்கிறார். அவர் டிராவல் பண்ணுற நட்சத்திரங்கள் 2 நட்சத்திரம் என்னன்னா, புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதம். குரு சாரம், சனி சாரம், புதன் சாரம். அதனால இந்த பெயர்ச்சி ஓரளவுக்கு படிப்பினைகள் கொடுக்கலாமே ஒழிய அவ்வளவு பாதகங்கள் இருக்க வாய்ப்பில்லை. இது குரு வீடாகவும் இருக்கு. சனியோட ஒரு நட்சத்திரத்துக்கு இந்த ராசியில இடம் கிடைச்சிருக்கிறதுனால அவ்வளவு பாதகங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை. 30 வயது வரை மங்குச்சனி, 30லேருந்து 60 வரையிலும் பொங்குச்சனி, 60லேருந்து 90 வரைக்கும் அந்திமச்சனி இல்லாட்டி பாதச்சனி. சனி நேர்மை, நியாயம், நீதி, உழைப்பு, தர்ம சிந்தனை, தெய்வ சிந்தனை, பரோபகாரம், தானம், தர்மம் செய்பவர்களை அவ்வளவு பாதிப்பது கிடையாது. பொய், ஏமாற்றுதல், சுயநலம், சோம்பேறித்தனம் உள்ளவர்கள் திருந்துவதற்காக நல்ல படிப்பினைகளை கட்டாயம் கொடுப்பார். இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சியால் ஏற்படும் பலன்களை பார்க்கலாம். அன்பர்ந்த மேஷ ராசி, மேஷ லக்ன, அஸ்வதி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான 2025 சனி பயிற்சி பலன்கள். சனி உங்கள் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார். 11இல் கும்பத்தில் லாபத்தில் இருந்து கொடுத்த சனி அதை நீங்கள் விரயம் செய்ய 12ஆம் இடமான மீனத்தில் அமர்கிறார். படிப்பு, பதவி, வாழ்க்கை, பொருளாதாரம் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். படிப்பு பாதியில் நிற்கிற வாய்ப்பு கூட ஏற்படலாம். எனவே குழப்பங்களை தவிர்த்து இதுவா அதுவா என்ற எண்ணம் இல்லாமல் ஃபோக்கஸ்டாக இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க வேண்டும். வாழ்க்கையிலேயே பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி புரிதலுடன் இருந்து விட்டு கொடுத்து சென்று 3வது மனிதர் தலையீட்டை தவிர்க்க கணவன் மனைவி வாழ்வும் அன்பாகவும் அந்யோன்யமாகவும் இருக்கும். காதல் வாழ்க்கையிலையும் பிரச்சனையால் பிரேக்கப் வரலாம். புரிதலுடன் ஒத்துப்போவது நல்லது. புதிய முயற்சி, புதிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யலாம். 30லிருந்து 60 வயது வரை உள்ளவர்கள் வீடு, மனை, வாகனங்கள் வாங்கும் வகையிலையும், குழந்தைகள் படிப்பு, திருமணம் என ஆக்கப்பூர்வமான வகையிலையும் விரயங்கள், அலைச்சல்கள் ஏற்படும் காலமாக இருக்கு. கணவன் மனைவி சூழ்நிலை காரணமாக, உத்தியோகம் காரணமாக ஒருவரை ஒருவர் பிரிந்து இருக்கும் வாய்ப்பும் உண்டு. புரிதலோடு எதையும் எதிர்கொள்ள 60லிருந்து 90 வயது வரை உள்ளவர்கள் சேமிப்பில் கவனமாக இருக்கணும். உடல்நிலையையும் கவனம் வைத்து சரியான உணவு, தேவையான உடற்பயிற்சி, நேரத்துக்கு உறக்கம் என தங்கள் உடல்நிலையில் கவனம் வைக்கணும். அந்த வயதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு மற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருக்க செலவு, அலைச்சலை தவிர வேறு பாதிப்புகள் வர வாய்ப்பில்லை. தசாபுக்தி, சனிதசை, ராகுதசை, சந்திரதசையாக இருப்பவர்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. 7.5 சனி பாதிப்பு இந்த தசாபுக்திக்காரர்களுக்கு ஏற்பட வாய்ப்புண்டு. பிறந்த ஜாதகத்தை பொறுத்து மற்ற பலன்கள் அமையும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.